Hey folks, welcome to my channel Number Talkies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதுதான் ராகி முறுக்கு, ராகி தேங்குடல் தான் பார்க்க போறோம். ஸோ ராகி தேங்குடல், ராகி முறுக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 கப்பு ராகி மாவுங்க, கேழ்வரகு மாவு, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை மாவு, அதுக்கப்புறமா வந்து இதுதான் பொட்டுக்கடலை மாவு. இப்போ பாக்குறீங்க இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்து உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்து செஞ்சு வச்சுக்கிட்ட பொடிச்சது பொடி மாவு, அதுக்கப்புறமா அரிசி மாவு. அது வந்து 1 கப் எடுத்திருக்கேங்க. அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறமா ஓமம், அதுக்கப்புறமா வந்து சீரகம். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னா நல்லா ஜலிச்சுக்க போறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்றது வந்து நம்மளுடைய இந்த ராகி மாவு, அடுத்தது வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு, அதையும் நல்லா ஜல்லடை வச்சு ஜலிச்சுக்கிறேங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜலிச்சோன்னா அந்த கீழே வந்து விழுற பவுடர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைனாக இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து இந்த உளுத்த மாவு, உளுத்தம் பருப்பு மாவு அப்படின்னு சொல்லலாம் நீங்க. கடைசியா வந்து இந்த அரிசி மாவு. இது எல்லாத்தையும் நல்லா ஜல்லடை வச்சு ஜலிச்சிருங்க. அந்த ஜல்லடை மேலே இருக்கிறத அப்படியே வந்து த்ரோ ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு தேவைப்படாது. அதில் வந்து தேவையில்லாத அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து மாட்டிக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறோங்க. நம்ம வீட்டில் வந்து பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணுறோம். இப்போ அடுத்தது நான் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த எள்ளை ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த சீரகத்தையும், அதுக்கப்புறமா அந்த இன்னொரு மேட்டர் இருக்குது பாருங்கள், ஓமம், ரெண்டுத்தையும் நல்லா கையால் பொடிச்சுக்கோங்க. சரிங்களா? இதை வந்து நல்லா பொடிச்ச பிறகு அதுக்கப்புறமா அதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். அதாவது இந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு. அடுத்தது வந்து சில்லி பவுடர் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து நான் ஆட் பண்ணுறது வந்து பெருங்காய பொடிங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு மிக முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டர் வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு 2 பீஸ் பட்டர் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த பீஸில் 2 பீஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ண பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பிசைய போகிறோங்க. இது எப்படின்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் பிசையணும் ஆக்சுவலாக. ஸோ ஆனால் வாட்டர் வந்து ஆட் பண்ணி பிசையணும். வாட்டர் வந்து ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிசைஞ்சுக்கோங்க நல்லா, அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இதை பாருங்கள் எப்படி நான் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா பிசைங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஒரேடியாக அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. ஸோ பாருங்கள், கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு இந்த மாவை வந்து நம்ம கையில் பிடிச்சோம்னா அப்படியே நல்லா கரெக்டாக வருங்க. அதாவது வந்து ஒரு லம்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நல்ல ஒரு மாஸ் மாதிரி அப்படியே வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது பாருங்க. இது கடைசியாக வந்து ஒரு பால் மாதிரி ஆயிடும். அதாவது நம்ம சிம்பிள், எப்போவுமே நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி எப்படி பிசைவோமோ அதே ப்ராசஸ் தான். நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைய அந்த பொடிகள்லாம் அப்படியே வந்து பைண்ட் ஆகி வருங்க. ஸோ அதனால தான் இப்படி ஒரு மாஸ் மாதிரி, ஒரு பால் மாதிரி ஃபைனலாக உங்களால் பண்ண முடியுது. பார்த்தீங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ராகி தேங்குடல் செய்வதற்கான மாவு வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு பாருங்க. இதில் ஆக்சுவலாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுடைய பலத்தை கொடுத்து பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக வருங்க நம்மளுடைய ராகி முறுக்கு. என்னுடைய பழைய வீடியோஸ் பாருங்கள். போன வாரம் நான் வந்து ரிப்பன் பக்கோடா போட்டிருக்கோம். அதுவும் வந்து இது மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். பாருங்கள், டாப் வியூ எப்படி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாவு. இப்போ அடுத்தது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேங்குடல் முறுக்கு புழிவதற்கு தேவையான அச்சு, ஆக்சுவலாக இங்கிலீஷில் மோல்டுன்னு சொல்லுவோம், இது வந்து நம்ம நாழின்னு சொல்லுவோம். இதில் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து அந்த முறுக்கை புழிய போகிறோம். இந்த நாழியை வந்து இந்த அச்சை வந்து இந்த நாழிக்குள்ளே போட்டுருங்க. நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அதாவது அந்த ஒரு சர்க்குலராக இருக்குது பாருங்கள், அந்த வட்டமாக இருக்குது பாருங்கள், அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போது நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நேரம் சூடான பிறகு லைட்டாக அந்த எண்ணெயை எடுத்து அந்த மாவு மேலே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா உடனே பிசைய ஆரம்பிச்சிடாதீங்க, உங்கள் கையெல்லாம் நல்லா சுட்டுரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அந்த எண்ணெய் வந்து நல்லா ஆறட்டும். அதன் பிறகு இதை பாருங்கள், மறுபடியும் பிசைங்க. இது ஆக்சுவலாக வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டன் பண்ணுங்க. இதில் ஆக்சுவலாக இன்னொரு மெத்தட்லையும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அந்த நாழிக்குள்ளே கூட ஊற்றலாங்க. ஆனால் இது இன்னும் பெட்டர் ப்ராசஸ் ஆக்சுவலாக.
இந்த நாழி ஒரு டிவைஸ் ஒன்று காமிச்சேன் இல்லையா, எதில் நம்ம வந்து இந்த முறுக்க புழிய போகிறோமோ அதுக்குள்ளே நீங்கள் லைட்டாக வந்து நாலா பக்கமும் வந்து அது ஆக்சுவலாக வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது, எல்லா பக்கமும் நீங்கள் வந்து எண்ணெயை தடவலாம் அதோ இதில். பட் நான் வந்து அதில் எண்ணெயோட அந்த எண்ணெயை வந்து அந்த மாவோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த நாழிக்குள்ளே நம்ம 1 by 1 இந்த மாவை வந்து உள்ளே ஆட் பண்ணுறோம். ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுத்துட்ட பிறகு அதை வந்து இந்த நாழிக்குள்ளே போட்டுட்டு இதோ இந்த மேலே இருக்கிற அந்த ஒரு மேலே அந்த க்ளோஜர் டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏன்னா வந்து இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து சுத்த போகிறோம், முறுக்கு புழிய போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 இது காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நீங்கள் அதை வந்து புழியணும் பாருங்க. அதே சமயம் ஃபர்ஸ்ட் நீங்க இதை வந்து புழிஞ்சிட்டு அதுக்குள்ள விழுந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு அலை ஓசை சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, அந்த எண்ணெய் வந்து நல்ல பபுளா வர ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்களா. அது பபுள் ஆக ஆக அந்த எண்ணெய் கொதிக்க கொதிக்க ஒரு சவுண்ட் ஒன்று வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. பீச் பக்கம் நின்னா உங்களுக்கு என்ன சவுண்டு கேட்குமோ அதே சவுண்டு தான் கேட்கும். அந்த சவுண்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பீக்ல இருக்கும், அதுக்கப்புறமா மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அந்த மெதுவா குறைய ஆரம்பிக்கும் போது நீங்க இதை வெளியில எடுக்கலாம்னு அர்த்தம். ஆக்சுவலா அது என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலா அந்த உள்ள இருக்கிற அந்த மாவு வந்து நல்லா குக் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதாவது உங்க முறுக்கு வந்து ரெடி டு ஈட் அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க இந்த மாதிரி வெளியில எடுத்துருங்க, சரிங்களா. இப்போ இன்னும் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஒரு கத்தியை வச்சோ இல்லை ஒரு ஸ்பூனை வச்சோ அந்த கடைசியா வந்து அந்த அடியில தொங்கிக்கிட்டு இருக்கும், அதாவது அந்த நாழிக்கு கீழே மாவு தொங்கிட்டு இருக்கும், அதெல்லாம் அப்படியே வந்து கிளீன் அப் பண்ணிடுங்க, சரிங்களா. நீங்க அதை புழியும் போது வெளியில லைட்டா தொங்கிட்டு இருக்கும், அதை வந்து நீங்க வந்து அடுத்த முறுக்கு புழிவதற்கு முன்னால அதை லைட்டா அப்படியே வந்து ஸ்லைஸ் ஆஃப் பண்ணிடுங்க, ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு கத்தியோ வச்சு, சரிங்களா. பாருங்க எவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்க, ஏன்னா வந்து இது வந்து ராகி கேழ்வரகுல செஞ்ச முறுக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.